السلام عليكم وعليكم السلام. அருமையானவர்களே, இந்த உலகில் நாம் மறந்து விடுகிற பல விஷயங்கள் இருக்கின்றன. மறதியை அருட்கொடையாக கொண்டாடுபவர்களும் நம்மில் உண்டு. மறதியை பெரும் அவஸ்தையாக கருதுபவர்களும் நம்மில் உண்டு. மறதியை நோய் என்றும் அது பரம்பரை வழியாக வரும் ஒரு பாதிப்பு என்றும் உடலில் ஏற்படும் சில மாற்றங்களால் உருவாகும் இயற்கையாக மனிதனுக்கு மட்டுமே உண்டான ஒரு நிகழ்வு என்றும் அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனாலும் இந்த உலகில் வாழும் காலத்தில் ஈமான்தாரிகளாக வாழும் நாம் சிலரை எப்போதும் மறந்துவிடாமல் நினைவில் நிறுத்தி வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த சிலரை மறந்து வாழும் போது நமக்கு ஏற்படும் பாதிப்புகளும் விளைவுகளும் பாரதூரமான ஒன்றாகும். முதலாவதாக, ஒருபோதும் அல்லாஹ்வை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் சிலரை போல் ஆகிவிட வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்கின்றார். அந்த சிலரில் ஒரு சாரார் யார்னா, அல்லாஹ்வை மறந்தவர்கள். அவர்களை அல்லாஹ் பெரும் பாவிகள் என்று அடையாளப்படுத்துகின்றான். வலா தகூனு கல்லதீன நசுல்லாஹ், இன்னும் அல்லாஹை மறந்து விட்டவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், ஏனென்றால் அவர்கள் தங்களையே மறக்கும்படி அல்லாஹ் செய்து விட்டான். உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், அவர்கள்தான் ஃபாஸிக்குகள், பெரும் பாவிகள் என்பதாக குர்ஆனினுடைய 59வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். பெரும் பாவிகள் என்றால் என்ன? ஹிதாயத்தில் நேர்வழியில் நீடித்திருக்கும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்காது. வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், ஃபாஸிக்குகளான பாவம் செய்வோரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். அருமையானவர்களே, கஷ்டமான நேரங்களில் இறைவனிடம் உதவி தேடுபவர்கள் அது கிடைத்தவுடன் சந்தோஷமாக இருக்கும் போது இறைவனை மறந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் கூறுகிறான், ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் மனிதனை கண்ணியப்படுத்தி அவனை சோதிக்கும் போது அவன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டார் என்று கூறுகிறான். வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன் என்றாலும் அவனுடைய உணவு வசதிகளை குறைத்து அவனை இறைவன் சோதித்தாலோ அவன் என் இறைவன் என்னை சிறுமைப்படுத்தி விட்டான் என கூறுகின்றான் என்பதாக மனிதனின் எண்ண ஓட்டத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனினுடைய 89வது அத்தியாயம் 15-16வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இவர்களுக்கான தண்டனை என்ன என்பதை குறித்து அல்லாஹ் சொல்கிற போது, வமன் ஆரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கன் வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, எவன் என்னை நினைப்பதை என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறானோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கும். மேலும் நாம் அவனை கியாம நாளில் குருடனாகவே எழுப்புவோம் என்று கூறுகிறார். قال ربي لما حشرتني أعمى وقد كنت بصيرا, அப்போது அவன், என் இறைவனே, நான் பார்வையுடையவனாகத்தானே இருந்தேன், என்னை ஏன் குருடனாக எழுப்பினா என்பதாக கேட்பார். அப்பொழுது சொல்லப்படும், قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى, அதற்கு இறைவன் சொல்லுவான், இப்படித்தான் நடக்கும், நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன, அவற்றை நீ மறந்து விட்டாய், அவ்வாறே இன்றைய தினம் நீயும் மறக்கப்பட்டு விட்டாய் என்பதாக கூறுவான் என்பதாக
குர்ஆனினுடைய 20வது அத்தியாயம் 124 126வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அருமையானவர்களே, அல்லாஹ்வை நாம் நினைக்கும் போதுதான் அல்லாஹ் நம் நிலையை கவனித்து உரிய நல்வழியை நமக்கு காட்டுவான். அல்லாஹ் சொன்னான், ஃபத்குரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். என்னை நீங்கள் நினையுங்கள், நானும் உங்களை நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், எனக்கு நீங்கள் நன்றி மறக்காதீர்கள் என்பதாக குர்ஆனினுடைய 2வது அத்தியாயம் 152வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அடுத்து, சோதனை காலங்களில் நமக்கு மன அமைதியை தரும் அருமருந்து என்று சொன்னால் அது அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான். இறைவனை நினைவு கூறுவதால் எவ்வளவு மிகப்பெரிய கவலைகளும் இல்லாமல் போய்விடும். அல்லதீன ஆமனு வ தத்மையின்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் திக்ரால் அமைதியுறுகின்றன என்பதாக சொல்கிறார். அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப். கவனத்தில் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதியுறுகின்றன என்பதாக குர்ஆனினுடைய 13வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அடுத்து, தனிமையில் அல்லாஹ்வை நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கும் போது அல்லாஹ்வுடைய அரிஷின் நிழலில் நமக்கு அரவணைப்பு கிடைக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மஹ்ஷருடைய பெருவழியில் ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கு மேலாக சூரியன் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களும் அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மறுமையினுடைய நாளில் 7 நபர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அரிஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் 7 பேருக்கு அல்லாஹ் தனது நிழலின் மூலம் நிழலளிப்பான் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 7 நபர்களில் ஒருவராக சொன்னார்கள், வரஜுலுன் ذكرல்லாஹ் காலியன் ஃபஃபாதத் ஐனா. தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்திய அந்த மனிதன் இருக்கிறானே, அவனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய அரிஷின் நிழலில் இடம் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வை நினைப்பதில் முதல் நிலை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் என்ற அவனது திருப்பெயரை எப்போதும் விரும்பி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது என்பது இன்றைக்கு குறைந்துவிட்ட ஒரு கால சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். கையில் தஸ்பீஹ் மணியை வைத்து உருட்டி கொண்டிருப்பவர்கள் கூட வாய்களில் வேறு வார்த்தைகளை உதிர்த்து கொண்டே தஸ்பீஹ் மணிகளை உருட்டி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையைத்தான் இன்றைக்கு சமூக மக்களிடத்தில் காண முடிகிறது. அல்லாஹ்வை நினைப்பது என்பது அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் சொன்னான், ஒதுக்குர் இஸ்மா ரப்பிக புக்ரத்தவ் வ அஸீலா. காலையிலும் மாலையிலும் உம்முடைய இறைவனின் திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பீராக என்பதாக குர்ஆனினுடைய 76வது அத்தியாயம் 25வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த அளவுக்கு அல்லாஹ் அல்லாஹ் என்கிற வார்த்தையை நாம் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய தஸ்பீஹ்களை நம்முடைய நாவுகள் உதிர்த்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் என்கிற அந்த பெயர் பெரும் பாக்கியமுடைய பெயர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தபாரக ஸ்மு ரப்பிக ذில் ஜலாலி வல் இக்ராம். மிக்க சிறப்பும் கண்ணியமும் உள்ள உம்முடைய இறைவனின் திருப்பெயர் மிகவும் பாக்கியமுடையது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனினுடைய 55வது அத்தியாயம் 78வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆதலால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனினுடைய வஹி செய்தியை முதலாக இறக்கிய போது அல்லாஹ் சொன்ன முதல் வசனம் என்ன தெரியுமா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق.
யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு, ரப்பினுடைய பெயரை கொண்டு நபியே நீங்கள் ஓதுவீராக என்பதாகத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய முதல் வசனமே அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு ஆரம்பிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வின் திருநாமம் அது பாக்கியத்திற்குரியது என்பது மாத்திரமல்ல, அதுதான் நமக்கு பாதுகாப்பை தர வல்லதாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு அவர் நம்மை பாதுகாத்து விடுவார், இவர் நம்மை பாதுகாத்து விடுவார் என்று பாதுகாப்புக்காக வேண்டி யார் நமக்கு அடைக்கலம் தருவார் என்று ஓடிக்கொண்டிருக்கிற சமுதாய மக்களினுடைய நிலையை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் யாரும் யாரையும் பாதுகாத்து விட முடியாது. அல்லாஹ் ஒருவன் தான் நம்மை பாதுகாப்பவன், அவன் மட்டும்தான் நம்மை பாதுகாக்க முடியும் என்கிற ஆணித்தரமான அந்த ஈமானிய உணர்வு நம்முடைய உள்ளத்திலே முழுமையாக வந்துவிட வேண்டும். அப்படி வருகிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்தில் நாம் எந்த பாதுகாப்பை எதிர்பார்க்கிறோமோ அந்த பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். அது அல்லாஹ்வினுடைய வல்லமை மிக்க அந்த பெயரில் இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அந்த திருநாமத்தை உச்சரிப்பதில் தான் அந்த பாதுகாப்பு இருக்கிறது. ஐயோ என்றோ அம்மா என்றோ நாம் என்ன யாரை நாம் பாதுகாப்புக்கு அழைத்தாலும் சரி, யாராலும் நம்மை வந்து பாதுகாத்து விட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மட்டும்தான் நம்மை பாதுகாக்க கூடியவன் என்பதுதான் இஸ்லாமிய வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு. 2 நபிமார்களினுடைய ஹிஜ்ரத்தினுடைய பயணங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு. அப்படி பயணப்படுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு அந்த மக்கத்து காபிர்கள் 100 ஒட்டகைகளை விலை பேசி இருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடோ பிணமாகவோ யார் பிடித்து வருகிறார்களோ அவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்பதாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது நாம் பிடித்து விட வேண்டும் என்று மக்கத்து காபிர்கள் எல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு தேடிக்கொண்டிருக்கிற நேரம் அது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பயணப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர் என்கிற அந்த குகையிலே தங்குவதற்காக வேண்டி முடிவெடுக்கிறார்கள். எங்கே தன்னுடைய காலடி தடங்களை பார்த்து அந்த எதிரிகள் வந்து விடுவார்களோ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கால்களுடைய விரல்களை ஊன்றி நடக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்கள் எல்லாம் புண்ணாகி போய் விடுகிறது. ஒரு கட்டத்தில் அந்த சௌர் என்கிற அந்த குகைக்கு செல்கிற போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்னிற அந்த பாதங்கள் புண்ணாகி விட்டதின் காரணத்தினால் தன்னுடைய தோளில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி சுமந்தவர்களாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சௌரினுடைய குகையை நோக்கி பயணப்பட்டார்கள். குகைக்கு சென்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குகையை சுத்தம் செய்து அங்கே இருக்கிற நிறைய ஓட்டைகள் இருந்தது. அந்த ஓட்டைகளை எல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆடைகளை கிழித்து அடைத்தார்கள் என்பது வரலாறு. ஒரு ஓட்டையை அடைப்பதற்கு அவர்களிடத்திலே ஆடை எதுவும் இல்லை, துணி எதுவும் இல்லை. தன்னுடைய கால்களை கொண்டு அதை அடைத்துக் கொண்டார்கள். களைப்பாக இருந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியிலே படுத்தவர்கள் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏற்கனவே பொந்துக்கு உள்ளே இருந்த ஒரு விஷ பாம்பு ஒன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கால்களை தீண்டுகிறது. இப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலை அசைத்தாலோ காலை எடுத்தாலோ எங்கே தனது மடியிலே படுத்திருக்கிற உயிருக்கு உயிரான நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விழிப்பு வந்து விடுமோ, நபிநாயகம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் விழித்து விடக் கூடாது என்பதற்காக கால்களை அசைக்காமல் வைத்திருக்கிறார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பாம்பு தீண்டிக் கொண்டே இருக்கிறது. அவர்களையும் அறியாமல் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த வலியின் காரணத்தினால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அப்படி வடிகின்ற அந்த கண்ணீர் துளி
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாடியையும் தாண்டி மடியிலே படுத்திருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான அந்த முகத்தில் வந்து விழுந்து தெரிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து பார்க்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், அபூபக்கரே என்ன ஆயிற்று? இந்த மாதிரி விஷஜந்து ஏதோ ஒன்று என்னை தீண்டி விட்டது என்பதாக சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் என்னிடத்தில் முதலிலேயே நீங்கள் சொல்லி இருக்க கூடாதா? ஏன் என்னிடத்தில் சொல்லாமல் இருந்தீர்கள்? நபியே நாயகமே, என்னுடைய மடியில் நீங்கள் அல்லவா களைப்போடு தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தூக்கம் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் என்னுடைய காலை அசைக்காமல் நான் அமர்ந்திருந்தேன் என்பதாக சொன்னபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே விஷம் ஜந்து அந்த தீண்டியதாக சொன்னார்களோ அந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான அந்த எச்சிலை தொட்டு அந்த விஷஜந்து தீண்டிய அந்த இடத்தில் வைக்கிறார்கள். அது விஷமெல்லாம் இறங்கியது என்பது வரலாறு. இப்பொழுது அந்த குகைக்குள் இருக்கிற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்த அந்த மக்கத்து காபியர்கள் எதிரிகள் குகைக்கு முன்னாலும் வந்து நிற்கிறார்கள். கீழே குனிந்து பார்த்தால் இருவரின் தலைகளும் பறிபோய்விடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாக்க நாடிவிட்டான். அந்த குகைக்குள் அவர்கள் சென்றதுதான் தாமதம். புறா கூடு கட்டியது, சிலந்திகள் வலைபின்னி இருந்தது என்பது வரலாறு. இப்பொழுது அந்த எதிரிகள் நின்று கொண்டிருக்கிற போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னோடு அமர்ந்திருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன வார்த்தை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எதிரிகள் இங்கேயும் வந்து விட்டார்களே, அவர்கள் குனிந்து பார்த்தால் இருவரின் தலைகளும் பறிபோய் விடுமே, நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அல்லாஹ்வை குறித்து, எந்த அல்லாஹ்வினுடைய நாமத்தை குறித்து, எந்த பாதுகாப்பை தரக்கூடியவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோமோ அந்த ஈமானிய உரமிக்க அந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் உதிர்த்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நண்பரே, கவலைப்படாதீங்க, நாம் இருவர் மட்டுமல்ல, நம்ம கூட சூப்பர் பவராக மூன்றாவது நபராக இறைவன் இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை தான், அந்த நம்பிக்கை தான் புறாவை கூடுகட்ட வைத்தது. அங்கே சிலந்தி வலைபின்னியது. அங்கே அந்த குகைக்கு முன்னால் இருக்கிற அந்த எதிரிகளுடைய உள்ளத்தை மாற்ற செய்தது. அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள், இந்த குகைக்குள் இருப்பார்களோ என்று ஒருவர் சொன்ன போது மற்றவர் பேச சொன்னார், எப்படி இருக்க முடியும்? அப்படி இருந்தால் புறா எப்படி கூடு கட்டி இங்கே முட்டை பொரித்திருக்கும், அங்கே வலை பின்னி இருக்கும். எனவே இந்த குகைக்குள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதாக சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அவர்கள் நகர்ந்து சென்றார்கள். அல்லாஹ் பாதுகாத்தான் என்று சொன்னால் அதற்கு காரணம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த ஈமானிய உணர்வு, அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை தான். அதே போலத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஃபிரௌனிடமிருந்து தப்பித்து வருகிறார்கள் தங்களுடைய கூட்டத்தார்களோடு. தப்பித்து வருபவர்களுக்கு செங்கடல் குறுக்கிடுகிறது. திரும்பி பார்த்தால் ஃபிரௌனும் அவனுடைய படை வட்டாரங்களும் புழுதி பறக்க மின்னல் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இனி நம் கதி அதோ கதிதான், நம் கதை முடிய போகிறது என்கிற எண்ணத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் நின்று கொண்டிருக்கிற போது அந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உதிர்த்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆல கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அங்கே அல்லாஹ் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே ரப்பு என்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல, என்னுடைய இறைவன் அவன் என்னோடு இருக்கிறான், அவன் என்னை பாதுகாப்பான் என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். உடனேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹியை அறிவித்து கொடுத்தான். அனுதுரிப்பி ஆசாக்கல் பஹர்
உங்க கையில இருக்கக்கூடிய தடியை கொண்டு அந்த அசாவை கொண்டு அந்த கடலிலே அடியுங்கள் என்பதாக சொன்னான். அவர்கள் அடித்தார்கள். பல பாகங்களாக பாதையாக அது மாறியது. அதன் வழியாக அவர்கள் தப்பித்து சென்றார்கள் என்பது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு. அல்லாஹ் என்று கூறிய போது பாலைவன பகுதியில் வாழவே சாத்தியமற்ற புறாவை கூடு கட்ட வைத்து, சிலந்தியை வலை பின்ன வைத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மாணவி தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். ரப்பு என்கிற என்று கூறிய போது கையில் இருக்கும் அசாவை நீரில் அடிக்க சொல்லி அதன் பின்னர் அது பல பாதைகளாக பிரிந்தது. அதன் மூலமாக கரையை கடக்க செய்தால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அவருடைய கூட்டத்தார்களுக்கும் என்பது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பு என்று நாம் அழைக்கிற போது அதில்தான் நமக்கான பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எந்த நிலையிலும் அல்லாஹ்வை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு அல்லாஹ்வை மறந்த ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். அதே போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகில் மிகவும் கண்ணியமான வாழ்க்கை நமக்கு வழங்கியவர்கள், அழகிய கலாச்சாரத்தை நமக்கு கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்திலிருந்து காப்பாற்றி சுவனத்திற்கு கரை சேர்த்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் செய்த பேருபகாரத்தை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ஆன்மா இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று செல்கிற அந்த தருணத்தில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை நினைவு கூறத்தக்கது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 10 ஆண்டு காலங்கள் பணிபுரிந்த அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிற போது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, யா அனஸ் அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹஸு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துராப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய இறுதி தூதர் அல்லவா, பூமா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்று விட்டார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பூமா நபியினுடைய அந்த புனித உடல் மீது நீங்கள் மண்ணை அள்ளி போட்டு வருகிறீர்களே, எப்படி உங்களுக்கு மனம் வந்தது மண்ணை அள்ளி போடுவதற்கு என்பதாக பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கனத்த இதயத்தோடு அழுத தழுதலத்த அந்த குரலோடு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் என்று சொன்னால், அதை புகாரியினுடைய அந்த ஹதீஸ் கிதாபில் வாசிக்கிற போது எந்த கண்களும் அதை வாசித்து விட்டு அழாமல் இருக்க முடியாது என்கிற வார்த்தைகள் அந்த வார்த்தைகள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மறந்துவிடக் கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு முதலில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜும்மாவினுடைய உரையை நிகழ்த்துகிறார்கள். அந்த ஜும்மாவினுடைய அந்த உரையின் நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஜும்மா உரையை ஆரம்பிப்பார்களோ ஹம்து சொல்லி ஸலவாத் சொல்லி அப்படியே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பித்தார்கள். எழுதார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இது யார் நின்ற இடம் தெரியுமா? இந்த இடத்தில் நின்று யார் உரை நிகழ்த்தினார்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட புனிதமான இடத்தில் நான் நிற்கிறேன் தெரியுமா என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தாரை தாரையாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள் என்பது வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்த பின்பு சில நாட்கள் கழித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? நான் மரணித்து அபூபக்கர் சித்தீக் மரணித்ததற்கு பிறகு, உஸ்மான் மரணித்ததற்கு பிறகு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் மரணித்ததற்கு பிறகு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் மரணித்ததற்கு பிறகுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்வார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் மரணிப்பார்கள் என்பதாக நான் எண்ணிக்கொண்டிருந்தேன்.
எங்களுக்கு முன்னாலேயே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்று விட்டார்களே என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறக்காமல் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நினைவு கூறி அழுதார்கள் என்பது வரலாறு. அருமையானவர்களே, நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு பேர் உபகாரம் செய்திருக்கிறார்கள். அவர்களை எந்த காலத்திலும் இந்த சூழ்நிலையிலும் நாம் மறந்துவிடக் கூடாது. அவர்களுடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும். நமக்கு முன் வாழ்ந்த நமது முன்னோர்களான மேன்மக்களை நாம் மறந்துவிடக் கூடாது. உஹதினுடைய யுத்தம் முடிந்ததற்கு பிறகு எதிரிகள் எல்லாம் மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில், அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை பார்க்கிறார்கள். எதிரிகளால் சல்லடையாக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜனாசா. யாருடைய ஜனாசா என்று பார்க்கிற பொழுது முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா தான் அங்கே உஹதினுடைய யுத்த களத்தில் கடத்தி வைக்கப்பட்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அந்த தியாகத்தை மறக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய மடியிலே கடத்தியவர்களாக அந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஜனாசாவை பார்த்து கண்ணீர் விட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்டவர் தெரியுமா அந்த முஸாப் இப்னு உமைர்? ஒரு காலத்தில் நான் பார்த்திருக்கிறேன், மக்கமா நகரத்து வீதியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகி கிடக்கிறார்கள். அவருடைய ஜனாசாவை தன்னுடைய மடியிலே கிடத்தி வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை நினைவு கூறினார்கள். அவர்கள் மறந்து விடவில்லை. சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்தில் இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தருடைய வீட்டு பிள்ளை இந்த முஸாப் இப்னு உமைர். எவ்வளவு மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதர் இந்த முஸாப் இப்னு உமைர். ஒரு ரோட்டிலே, ஒரு தெருவிலே அவர் சென்றார் என்று சொன்னால், இந்த தெருவில் முஸாப் இப்னு உமைர் சென்றிருக்கிறார் என்று மக்கள் எல்லாம் அடையாளம் காணுகிற அளவுக்கு அந்த தெருவெல்லாம் அத்தரினுடைய வாசம் வீசிக்கொண்டிருக்கும். ஒரு தடவை ஒரு ஆடையை அவர் உடுத்தி விட்டார் என்று சொன்னால் மறுதடவை அந்த உடையை அவர் உடுத்த மாட்டார். காலணியை, செருப்பை ஒரு தடவை அவர் அணிந்து விட்டார் என்றால் மறுதடவை அந்த செருப்பை அவர் அணிய மாட்டார். இந்த அளவுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்தவர் அந்த முஸாப் இப்னு உமைர். இந்த மார்க்கத்திற்காக, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக தன்னுடைய பெற்றவர்களால் நிர்வாணமாக வெளியே அனுப்பப்பட்டார். இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக பாடுபட்ட இந்த முஸாப் இப்னு உமைர் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார். அவருடைய ஜனாசாவை போர்த்துவதற்கு கூட அவருக்கு தனியான கபந்துணி இல்லாமல் இருக்கிறது. தலையை போர்த்தினால் கால் தெரிகிறது, காலை போர்த்தினால் தலை தெரிகிறது என்பதாக சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைவு கூறினார்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்ட அந்த மேன்மக்கள் நம்முடைய குடும்பத்தில் இருந்து எத்தனையோ நபர்கள் மரணித்து சென்றிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக, ஏன் மரணித்து விட்ட என்னுடைய வாப்பாவை, மரணித்து விட்ட என்னுடைய உம்மாவை நினைவிக்கக்கூடியவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோமா? எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள், அவ்வளவுதான், முடிந்து விட்டது என்பதாக சொல்லி உலக வாழ்க்கையிலே மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகமாக, ஒரு எல்லாவற்றையும் அல்லாஹ்வை மறந்தவர்களாக, ரசூலை மறந்தவர்களாக, நம்முடைய முன்னோர்களை மறந்த ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு இந்த உலகத்தில் உதவியாளர்களாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் நாம் மறந்துவிடக் கூடாது. யாரெல்லாம் இன்றைக்கு உதவி செய்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். உறவுகளுக்கு மத்தியில், குடும்பங்களுக்கு மத்தியில் ஒருவர் மற்றவருக்கு உதவாமல் முடியாது. அப்படி இருக்கிற போது நமக்கு யாராவது உபகாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உபகாரிகளை இன்றைக்கு நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனால் நம்மை ஏணி வைத்து ஏற்றி விட்டவர்களை, நம்மை உயர்த்தி விட்டவர்களை, நம்மை வாழ வைத்தவர்களை, ஒரு நேரத்தில் ஒன்றும் தெரியாமல் இருந்த நம்மை கற்றுக் கொடுத்தவர்களை எல்லாம் மறந்துவிட்ட ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட முன்மாதிரி நமக்கு இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் என்ன உபகாரம் செய்தாலும் உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிரதி உபகாரம் செய்வார்கள் என்பதுதான் ரசூலினுடைய முன்மாதிரி வாழ்க்கையாக அமைந்திருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த உலகத்தில் கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கை முடிகிற அந்த 5 நாட்களுக்கு முன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் எனக்கு உபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன்.
ஆனால் என்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பொருளாதாரத்தை அவர் கொடுத்தது போன்று இந்த உலகத்தில் எனக்கு வேறு எவரும் தந்தது கிடையாது. அவர் செய்த உபகாரத்தை போன்று இந்த உலகத்தில் வேறு யாரும் உபகாரம் செய்தது கிடையாது. அவருக்கு என்னால் இந்த உலகத்தில் உபகாரம் செய்துவிட முடியாது. அதற்கான கூலியை அதற்கான உபகாரத்தை பரிகாரத்தை அல்லாஹ்வே நாளை மறுமையிலே அபூபக்கருக்கு கொடுக்க போதுமானவன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது நமக்கு உதவி செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களை எந்த காலகட்டத்தில் நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்கான முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்லா யஷ்குருன் நாஸ் லா யஷ்குருல்லாஹ், எவர் மக்களிடம் நன்றியுணர்வோடு நடந்து கொள்ள மாட்டார்களோ அத்தகையவர்கள் அல்லாஹ்வின் விஷயத்திலும் நன்றியுணர்வோடு நடந்து கொள்ள மாட்டார்கள் என அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் இன்று உலகத்தில் பெரும்பாலானவர்கள் தமக்கு உபகாரியாய் இருக்கக்கூடியவர்களை, உதவியவர்களை மறந்து விடுகிற நிலையை சர்வசாதாரணமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மறக்க கூடாது. நமக்கு முன்னால் சென்று விட்ட கபராளிகளை நாம் மறந்துவிடக் கூடாது. நமக்கு யார் யாரெல்லாம் உதவி ஒத்தாசை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி மறக்காமல் வாழுகிற நியமத்திற்குரிய பாக்கியத்தை, வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நம்முடைய குடும்பத்தார்கள் சந்ததிகளுக்கும் கொடுத்து அருள்பாலிப்பாராக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.